யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27வது வசனங்களில் இருக்குது. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இதுதான் இயேசு சொன்ன 3வது வார்த்தை. இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்து வந்தாலும் அவர் தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த சிலுவையில் அவர் தொங்கும்போது கூட பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. ஆனாலும் இந்த பூமியிலே அவர் பிறப்பதற்கு காரணமான அந்த தாயாராகிய மரியாளை நோக்கி தான் அவர் சொல்றார், தாயாரை நோக்கி சொல்றார் இந்த காரியத்தை. அவர் தான் இந்த பூமியை விட்டு போனதன் பிற்பாடு அந்த தாயாரை பாதுகாப்பதற்கு, அந்த தாயாரோடு கூட இருந்து அவருக்கு துணையாக இருப்பதற்கு தன்னுடைய அன்பான சுவிசேஷரை அவர் கொடுக்கிறார் இந்த இடத்துல. அதில் நாங்கள் பாப்பமா இருந்தால் இயேசுவின் அருகே அந்த சந்தர்ப்பத்தில் நின்றது இயேசுடைய தாய் மரியாளும், தாயினுடைய சகோதரி கிளேயோப்பா மரியாளும், மற்றது மகதலேனா மரியா என்கிற 3 பேரும் அந்த இடத்தில் நின்றார்கள். அதோட யோவானும் அந்த இடத்தில் நின்றபடியினால அவர் யோவானிடத்தில் தன்னுடைய தாயாரை ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் இந்த இடத்துல காண்கிறோம். அது மாத்திரமில்லை, நாங்கள் தேவனுடைய இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உண்மையாகவே அந்த தேவன் எவ்வளவு அந்த பூமியிலே தன்னை வளர்த்த எவ்வளவு வேதனைகள் மத்தியில் அந்த சிலுவையில் தொங்கும்போது எவ்வளவு வேதனைகள் மத்தியிலும் கூட அந்த தாயாருக்கு ஒரு பாதுகாப்பை தேடி கொடுக்கிறார் அல்லவா. இதே போல் ஸ்ரீலங்காவில் நாங்கள் பார்த்தா எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். உண்மையாக பெற்றோர்கள் இருக்கும்போது பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளைகள் மறித்து போவது மிகவும் ஒரு துக்ககரமான காரியம். இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நிறைய ஸ்ரீலங்காவில் நாங்கள் நிறைய காணலாம். அந்த போரினால் அநேக பெற்றோர்கள், அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தபடியினாலே அவர் இந்த மனுஷர்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை ஆட்சி தேற்றி வழிநடத்த அந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே நாங்கள் தொடர்ந்து பார்த்தோமா இருந்தால் நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது 1000 தலைமுறைக்கும் தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அதுபோல் நாங்கள் யாத்திரையாமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாங்கள் கவனிப்போமா இருந்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோரை கனம் பண்ணுகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏற்கனவே பெற்றோரை கனம் பண்ணுவதை பற்றி சொல்லியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பூமியிலே நீடித்த ஆயுசு நாட்களோடு வாழ்வதற்கு தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெற்றோர்களை மதித்து, பெரியவர்களை மதித்து அவர்களை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ஆதி ஆமத்தில் ஜாத்திரை ஆமத்திலே தேவன் சொல்லி இருக்கிறார். எனவே அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி, பெரியவர்கள் சொல்லுகிறதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி அவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் நீதிமொழிகள் 23, 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இதில் எத்தனை பேர் நாங்கள் அப்பா சொல்கிறத அப்பா பேசாமல் இருங்கப்பான்னு சொல்லி போட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க. அதை விட அம்மாக்கள் சொன்னால், அம்மா உங்களுக்கு வயசு போயிருந்தம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதம்மான்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் அப்படி சொல்கிறாங்க. நாங்களும் அப்படி சொல்லி வந்தாங்கல்ல. ஆனால் இப்போ எங்களுக்கு வயசாகிடுது. ஓகே, ஆனாலும் அம்மா அப்பா சொல்கிறத, பெரியவர்கள் சொல்கிறத நாங்கள் கவனிக்க வேணும். அதில் சரியானதுகளை சொல்லும்போது நாங்கள் அதை செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது ஒரு நாளும்.
அதேபோல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் நீதிமொழிகள் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெரியவருடைய வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கவனித்து அதை காத்துக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்க வேணும். அதில் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்பா அவர்களுடைய புத்தியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க பிறந்த நாள் முதல் அவங்க எங்களை வளர்த்து பெரியாக்களாகி இருக்கிறோம். அப்பா சொல்கிறத நாங்கள் கேட்கணும். அது மாத்திரமில்லை, தாயின் போதகத்தை தள்ளாதே. சில அம்மாக்கள் ஒரே சொல்லி கொண்டிருக்க இப்படி பிள்ளைகள் எனக்கு கேட்குதம்மா, எனக்கு விளங்குது, நீங்கள் சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன பேச வேணாம், பேசாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இதென்னக்கூடாது. அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும், கவனிக்க வேணும், அவர்களை கனம் பண்ண வேணும், அவர்கள் சொல்கிறத கவனிக்க வேணும், அதை காத்துக்கொள்ள வேணும். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னா அதை காத்துக்கொள்ள வேணும் நீங்கள். நான் எனவே தேவன் அந்த வேதனையின் மத்தியிலும் அவர் எப்படியாக தாயை கனம் பண்ணி அந்த தாயாருக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல நாங்களும் இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கையில எங்கள் பெற்றோர்களை, எங்கள் பெரியவர்களை நாங்கள் கனப்படுத்த அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து நான் சொல்லிட்டேன். நன்றி ஆண்டவரே, தெய்வமே. இந்த வேளையிலும் ஏதாவது நீ சிலுவையிலே கூட ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த அன்பான பாடத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஏதாவது இந்த தாயின் அன்பை ஆண்டவரை நீங்கள் எவ்வளவு கனப்படுத்தி ஆண்டவரே அந்த தாயாருக்கு ஒரு பாதுகாப்பை, ஆறுதலை ஒரு ஏற்படுத்தி கொடுத்தபடி நான் நன்றி என்று சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பெற்றோர்களை, பெரியவர்களை கனப்படுத்த, அவர்களை பாதுகாக்க, அவர்களை அன்பு செலுத்த நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நம்மளுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும், நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார்.